அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த தொடர் வேதாகத்துல தொடர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 23வது பகுதி தொடர்ந்து வாசிக்கலாம். கெயிலா நகரை தாவீது பாதுகாத்தல். பின்னர் பெலிஸ்தியர் கெயிலாவுக்கு எதிராக போர் தொடுக்கும் களஞ்சியங்களை கொள்ளையடிக்கின்றனர் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அதனால் தாவீது, நான் இன்று பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டதற்கு ஆண்டவர் தாவீது, நீ போய் பெலிஸ்தியரை முறியடித்து கெயிலாவை காப்பாற்று என்று பதிலளித்தார். ஆனால் தாவீதின் வீரர்கள் அவரை நோக்கி, நாம் யூதாவில் இருக்கும் போதே இப்படி அஞ்சுகிறோம், பெலிஸ்தியர் படைகளுக்கு எதிராக நாம் கெயிலாவுக்கு சென்றால் இன்னும் எவ்வளவு அஞ்சுவோம் என்றனர். தாவீது மீண்டும் ஆண்டவரின் ஆலோசனை கேட்டார். ஆண்டவர் அவருக்கு மறுமொழியாக, கெயிலாவுக்கு புறப்பட்டு போ, ஏனெனில் பெலிஸ்தியர் உன்னுடன் ஒப்புவிப்பேன் என்றார். பின்பு தாவீதும் அவர் தம் வீரர்களும் கெயிலாவுக்கு சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டனர். அவர் அவர்களுக்கு பேரிழப்பை உண்டாக்கி அவர்களின் கால்நடைகளை ஓட்டிச் சென்றார். இவ்வாறு தாவீது கெயிலாவாழ் மக்களை விடுவித்தார். அகிமெலேக்கின் மகன் அபியத்தார் தாவீதுடன் ஓடி வந்தபோது ஓர் ஏபோத்தை தம்முடன் எடுத்து வந்திருந்தார். பின்னர் தாவீது கெயிலாவுக்கு வந்திருப்பது பற்றி சவுலுக்கு தெரிவிக்கப்பட்ட போது, சவுல், கடவுள் அவனை என்னிடம் ஒப்புவித்துள்ளார், ஏனெனில் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள நகரில் நுழைந்து அவன் மாட்டிக்கொண்டான் என்றார். அடுத்து கெயிலா மீது படையெடுத்து தாவீதையும் வீரர்களை முற்றுகையிடுமாறு சவுல் தம் வீரர்கள் எல்லாரையும் போருக்கு அழைத்தார். சவுல் தமக்கு தீங்கு செய்ய திட்டமிடுகிறார் என்று தாவீது அறிந்து குரு அபியத்தாரிடம் ஏபோதை இங்கு கொண்டு வா என்றார். பிறகு தாவீது, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் பொருட்டு சவுல் கெயிலாவுக்கு வந்து அந்நகரை அழிக்க திட்டமிட்டுள்ளதை அடியான் நான் பன்முறை கேள்விப்பட்டேன். கெயிலாவின் குடிமக்கள் என்னை அவரிடம் ஒப்புவிப்பார்களா? அடியான் கேள்விப்பட்டது போல் சவுல் வருவாரா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், அவன் வருவான் என்று பதிலளித்தார். மீண்டும் தாவீது, கெயிலா மக்கள் என்னையும் என் வீரர்களையும் சவுல் ஒப்புவிப்பார்களா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், அவர்கள் உங்களை ஒப்புவிப்பார்கள் என்றார். பின்பு தாவீது அவருடன் இருந்த சுமார் 600 பேரும் கெயிலாவை விட்டு புறப்பட்டு இடமாறி சென்று கொண்டிருந்தார்கள். தாவீது தப்பி விட்டதை கேள்விப்பட்ட சவுல் மேலும் தொடர்வதை கைவிட்டார். மலை நாட்டில் தாவீது பாலை நிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார். மலைநாடான சீபு பாலை நிலப்பகுதியில் தங்கியிருந்தவரை சவுல் ஒவ்வொரு நாளும் தேடியும் கடவுள் அவரிடம் ஒப்புவிக்கவில்லை. சவுல் தம்மை கொலை செய்ய தேடுகிறார் என்று அறிந்த தாவீது மிகுந்த அச்சம் கொண்டார். ஆதலால் ஓர்சாவில் உள்ள சீபு பாலை நிலத்தில் தங்கியிருந்தார். சவுலின் மகன் யோனத்தான் புறப்பட்டு ஓர்சாவில் இருந்த தாவீதிடம் வந்து கடவுள் அவரை பாதுகாப்பார் என்று திடப்படுத்தினார். அவர் தாவீதிடம், அஞ்சாதே, என் தந்தை சவுல் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார், நீ இஸ்ரவேலுக்கு அரசனாவாய், அப்போது நான் உனக்கு அடுத்த இடத்தை வகிப்பேன், என் தந்தை சவுல் கூட இதை அறிவார் என்றார். ஆண்டவர் திரும்பவும் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர். தாவீது ஓர்சாவிலேயே இருக்க யோனத்தான் வீடு திரும்பினான். பின்பு சீபியர் கிபியாவில் இருந்த சவுலிடம் சென்று, தாவீது எங்கள் பகுதியில் எசிமோனுக்கு தெற்கே உள்ள அக்கிலா என்ற மலைநாட்டில் ஓர்சாவின் பாதுகாப்பான இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அரசே, உன் விருப்பத்தின்படி இப்பொழுதே வாரும், அவனை நாங்களே அரசரிடம் ஒப்புவிக்கிறோம் என்று கூறினர். சவுல் அவர்களை பார்த்து, நீங்கள் என் மீது இரக்கம் காட்டியதால் ஆண்டவரின் ஆசையை பெறுவீர்களாக. நீங்கள் போய் அவன் நடமாடுகிற இடம் எதுவென்றும் யார் அவனை அங்கு பார்த்தவன் என்றும் இன்னும் நன்றாக ஆயுங்கள், ஏனெனில் அவன் மிகவும் சூழ்ச்சி மிக்கவன் என்று எனக்கு தெரிய வந்தது. ஆதலால் அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் குறித்து கொண்டு உறுதியான தகவல்களுடன் என்னிடம் திரும்பி வாருங்கள், அப்பொழுது நான் உங்களோட செல்வேன். அவன் நாட்டில் இருந்தால் பல்லாயிரம் யூத மக்கள் வாழும் பகுதியிலும் அவனை தேடி கண்டுபிடித்து விடுவேன் என்றார். அவர்கள் சவுலுக்கு முன்னரே சீபுக்கு புறப்பட்டு சென்றனர். பின்பு தாவீதும் அவர் தம் ஆள்களும் எசிமோனுக்கு தெற்கே ராபாவில் உள்ள மாவோன் பாலைநிலத்தில் இருந்தனர். சவுலும் அவர் ஆள்களும் அவரை தேடி சென்றனர். தாவீதை அறிந்து மாவோன் பாலைநிலத்தில் உள்ள பாறைக்கு சென்றார். சவுல் இதை கேள்வியுற்று அவரும் மாவோன் பாலைநிலத்தில் தாவீதை தேடினார். சவுல் மலையின் ஒரு பக்கத்தில் செல்ல தாவீதும் அவர் தம் ஆள்களும் அதே மலையின் மறுபக்கத்தில் நடந்தனர். சவுலிடமிருந்து தப்பித்துக் கொள்ள தாவீது விரைந்து சென்ற போது சவுலும் அவர் தம் ஆள்களும் தாவீதை அவர் தம் ஆள்களையும்
பிடிப்பதற்கு வளைத்து கொண்டனர். அவ்வேளையில் ஒரு தூதன் சவுலிடம் வந்து, விரைந்து வாரும், பெலிஸ்தியர் நாட்டின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை தொடர்ந்து கைவிட்டு பெலிஸ்தியரை எதிர்க்க திரும்பி சென்றார். ஆதலின் அவ்விடம் பிரிக்கும் பாறை என்று அழைக்கப்பட்டது. தாவீது அங்கிருந்து புறப்பட்டு ஏன்கேதில் உள்ள பாதுகாப்பான இடம் தங்கினார். தாவீது சவுலை கொல்லாது விடல். சவுல் பெலிஸ்தியரை 24ஆம் பகுதி. சவுல் பெலிஸ்தியரை தொடர்வதை கைவிட்டு திரும்பிய பொழுது, இதோ ஏன்கேதி பாலை நிலத்தில் தாவீது இருக்கிறான் என்று தெரிவிக்கப்பட்டு, சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவற்றும் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்புறம் சென்றார். அவர் சென்ற போது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆள்கள் அவ்விடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவித்தேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார். ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்த குகை விட்டு தம் வழியே சென்றார். அதன் பின் தாவீதும் எழுந்த குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய பொழுது தாவீது தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது, உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறேன் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீ கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை வாங்க கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமும் துரோகமும் இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவாய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கு ஏற்ப தீயோரிடமிருந்த தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ, ஒரு திள்ளு பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராய் இருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையின் என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது வர சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்ட பின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ தென்னமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்போது நான் அறிந்திருக்கிறேன். ஆதலால் எனக்கு பின்வரும் என் வழிமரபை நீ வேறறுப்பதில்லை என்றும் என் தந்தை வீட்டாரிலிருந்து என் பெயரை அழிக்க மாட்டாய் என்றும் ஆண்டவர் மேல் எனக்கு ஆணையிட்டு கூறு என்றார். அவ்வாறே தாவீதும் சவுலுக்கு ஆணையிட்டு கூறினார். பின்னர் சவுல் வீடு திரும்ப தாவீதும் அவர் தம் ஆள்களும் பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றனர். சவுலின் இறப்பு பகுதி 25 தொடர்ந்து வாசிக்கலாம். சாமுவேல் இறந்தார். இஸ்ரவேலர் எல்லோரும் ஒன்று கூடி அவருக்காக துக்கம் கொண்டாடினர். பின்பு அவர்கள் அவரை ராமாவில் உள்ள அவரது இல்லத்தில் அடக்கம் செய்தனர். தாவீது புறப்பட்டு
பாரான் பாலனிடத்திற்கு சென்றார். கர்மேலில் சொத்துக்களுடைய ஒருவன் தாவீதும் அபிகாயிலும். கர்மேலில் சொத்துக்களை உடைய ஒருவன் மாவோனில் இருந்தான். அம்மனிதன் செல்வம் மிக்கவன். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தன. அவன் கர்மேலின் தன் ஆடுகளுக்கு ரோம் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அம்மனிதனின் பெயர் நாபால். அவன் மனைவியின் பெயர் அபிகாயில். அப்பெண் மிகுந்த அறிவும் அழகும் வாய்ந்தவள். அவள் கணவனோ முரடனும் இழிந்தவனுமாயிருந்தான். அவன் ஒரு காலபியன். நாபால் தன் ஆடுகளுக்கு ரோம் கத்தரிப்பதாக தாவீது பாலனித்து கேள்வியுற்றார். தாவீது அங்கே 10 இளைஞர்களை அனுப்ப எண்ணி 10 பேரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு சென்று அங்கே நாபாலை கண்டு என் பெயரால் அவனுக்கு சமாதான வாழ்த்து கூறுங்கள். அவனை நோக்கி, உமக்கும் குடும்பத்துக்கும் உமக்கும் உள்ள அனைத்துக்கும் நலம் உண்டாவதாக. ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிப்பவர்கள் உம்மிடம் இருக்கிறார்கள் என கேள்விப்பட்டேன். இடையர்கள் எங்களோடு இருந்தார்கள். நாங்கள் அவர்களை துன்புறுத்தியதில்லை. கர்மேலில் அவர்கள் இருந்த காலமெல்லாம் எதையும் இழக்கவும் இல்லை. பணியாளர்களை கேளும், அவர்கள் உமக்கு சொல்வார்கள். ஆதலால் இந்த இளைஞர்களுக்கு கண்ணில் தயவு கிடைக்கட்டும். ஏனெனில் நாங்கள் ஒரு திருவிழா நாளில் வந்துள்ளோம். உம்மால் கொடுக்க முடிந்ததை அடியார்களுக்கும் புதல்வன் தாவீதுக்கும் தந்தருளுக என்று கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். தாவீதின் இளைஞர்கள் சென்று நாபாலிடம் தாவீதின் பெயரால் அவை யாவற்றையும் கூறி காத்திருந்தனர். நாபால் தாவீதின் இளைஞர்களிடம், தாவீது என்பவன் யார்? ஈசாயின் மகன் யார்? தங்கள் தலைவர்களை விட்டு பிரிந்து செல்லும் பணியாளர் இந்நாளில் பலர் உள்ளனர். என் அப்பங்களையும் தண்ணீரையும் ரோமம் கத்தரிப்பவர்களுக்கு நான் அடித்து சமையல் செய்த இறைச்சியை எடுத்து எங்கிருந்தோ வந்த மனிதர் நான் கொடுப்பதா என்று பதிலளித்தான். ஆதலால் தாவீதின் இளைஞர்கள் திரும்பி வந்து அவரிடம் எல்லாவற்றையும் அப்படியே கூறினர். தாவீது தம் ஆள்களை நோக்கி, நீங்கள் அவரவர் வாளை எடுத்து கட்டி கொள்ளுங்கள் என்றார். அதன்படி அவர்கள் ஒவ்வொருவனும் தன் வாளை கட்டி கொண்டான். தாவீதும் தம் வாளை கட்டி கொண்டார். அவருடன் 400 பேர் செல்ல 200 பேர் பயண மூட்டைகள் அருகில் இருந்து கொண்டனர். நாபாலுடைய பணியாளர்களில் ஒருவன் அவன் மனைவி அபிகாயிடம், இதோ நம் தலைவருக்கு வாழ்த்து சொல்ல பாலநிலத்தில் தாவீது தூதர்களை அனுப்பினார். அவர்களை இவர் அவமானப்படுத்தி விட்டார். இருப்பினும் அந்த ஆள்கள் எங்களுக்கு நன்மையே செய்தனர், எங்களை துன்புறுத்தியதில்லை. நாங்கள் வயல்வெளியில் அவர்களோடு நடமாடிய காலமெல்லாம் எதையும் இழக்கவில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர்களோடு வாழ்ந்த நாள் முழுவதும் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் சோறாக இருந்தனர். எனவே இதை அறிந்து நீர் யோசித்து என்ன செய்ய முடியும் என்று பாரும். ஏனெனில் நம் தலைவர் மேலும் அவர் வீட்டார் மேலும் கண்டிப்பாக தீமை வரவிருக்கிறது. இவரோ யாருமே அவரோடு பேச துணியாத அளவுக்கு தீய குணமுடையவராய் இருக்கிறார் என்றனர். இதை கேட்ட அபிகாயில் 200 அப்பங்களை 2 புறத்து திராட்சைப்பழ ரசம், தோலுரித்த 5 ஆடுகள், 5 படி ஒருத்த பயிர், திராட்சைப்பழ அடைகள் 100, அத்திப்பழ அடைகள் 200 ஆகியவற்றை விரைந்து எடுத்து ஒரு கழுதையின் மேல் ஏற்றினார். அவர் தம் பணியாளர்களை நோக்கி, நீங்கள் எனக்கு முன்னே செல்லுங்கள், நான் உங்களுக்கு பின் வருகிறேன் என்றார். ஆனால் இதை பற்றி தம் கணவன் நாபாலிடம் தெரிவிக்கவில்லை. அவர் கழுதை மேல் ஏறி பயணமாகி மலை சரிவு பாதைகளை இறங்கி வருகையில் தாவீதும் அவருடைய ஆள்கள் அவரை நோக்கி இறங்கி வந்தனர். அவர் அவர்களை சந்தித்தார். அப்பொழுது தாவீது, இந்த மனிதனுக்கு பாலனிடத்தில் இருந்ததை எல்லாம் நான் காப்பாற்றியது வீண் தான். அவனுடைய பொருள்கள் எதையும் அவன் இழைக்கவில்லை. இருப்பினும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமையே செய்தான். அவனுக்கு சொந்தமானவர்களில் ஒரு ஆண் மகன் கூட பொழுது விடிய மட்டும் நான் உயிரோடு விட்டு வைத்தால் கடவுள் அதற்கு மேலும் தாவீதை தண்டிப்பாராக என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அபிகாயில் தாவீதை பார்த்த பொழுது கழுதையின் நின்று வேகமாக இறங்கி அவர் முன் தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்கினார். அவர் தாவீதின் காலில் விழுந்து, என் தலைவரே, பழி என் மேல் மட்டும் இருக்கட்டும். அடியவள் சொல்லப் போவதை நீர் செவி கொடுத்து கேட்க வேண்டுகிறேன். என் தலைவரே, அந்த தீய குணமுடைய மனிதனாகிய நாபாலை பொருட்படுத்த வேண்டாம். ஏனெனில் அவன் தன் பெயருக்கு ஏற்ப ஒரு மூடர். நாபால் என்பது அவரது பெயர். அதன்படி மூடத்தனம் அவருக்கு உண்டு. என் தலைவராகிய நீர் அனுப்பிய இளைஞர்களை அடையவள் பார்க்கவில்லை. இப்போது என் தலைவரே, நீர் இரத்தத்தை சிந்தாத வாரும், நீர் கைகளினால் பழிக்கு பழி வாங்காத வாரும், உம்மை தடுத்தவர் ஆண்டவரே, வாழும் ஆண்டவர் மேலும்
உன் இருக்கையின் மேலும் ஆணை, உம் பகைவர்களுக்கும் என் தலைவராகிய உமக்கு தீமை செய்ய முயல்பவருக்கு நாபாலை போல் ஆவார்களாக. இப்பொழுது அடியவள் என் தலைவரை கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு என் தலைவரின் அடிச்சுவட்டை பின்தொடரும் இளைஞர்களிடம் அளிப்பீராக. அடியவளின் குற்றத்தை மன்னிக்க வேண்டுகிறேன். என் தலைவரே, நீர் ஆண்டவரின் போர்களை நடத்துவதால் என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் ஒரு நிலையான வீட்டை உறுதியாக கட்டி எழுப்புவார். வாழ்நாள் முழுவதும் எத்தீங்கும் உம்மை அணுகாது. உம்மை தாக்கவும் உம்மை கொல்லவும் யாராவது எப்பொழுதாவது இழந்தால் என் தலைவரின் உயிர் கடவுளாகிய ஆண்டவரின் பாதுகாப்பில் வாழ்வோரின் கட்டுக்களில் இருக்கும். எதிரிகளின் உயிர்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல் எரியப்படும். ஆண்டவர் என் தலைவராகிய உம்மை குறித்து தாம் வாக்களித்த நன்மைகளை எல்லாம் செய்து இஸ்ரேலின் அரசராக ஏற்படுத்துவார். அப்பொழுது காரணமின்றி ரத்தம் சிந்தினது குறித்தோ என் தலைவர் பழிக்கு பழி வாங்கியது குறித்தோ என் தலைவருக்கு துயரோ மன வருத்தமோ உண்டாகாது. என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் வெற்றி அளிக்கின்ற பொழுது அடியவளை நினைவு கூர்ந்தருளும் என்றார். தாவீது அபிகாயிலை நோக்கி, இன்று உன்னை என்னிடம் அனுப்பிய இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. இரத்தப்பழி குற்றத்திலிருந்தும் பழி தீர்ப்பதிலிருந்தும் என்னை இன்று தடை செய்து நீ ஆசி பெறுவாய். உன் நுண்ணறிவு ஆசி பெறுவதாக. நீ விரைவாக என்னை சந்திக்க வராதிருந்தால் பொழுது விடுவதற்குள் நாபாலுக்கு சொந்தமான வயல்களில் ஓர் ஆண்மகனை கூட உயிரோடு விட்டு வைத்திருக்க மாட்டேன். இதை உனக்கு தீங்கு செய்வதிலிருந்து என்னை தடுத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் உறுதியாக சொல்கிறேன் என்றார். பின்பு அபிகாயில் தமக்கு கொண்டு வந்ததை தாவீது அவரிடம் பெற்றுக்கொண்டு அவரை நோக்கி, சமாதானத்துடன் நீ உன் வீட்டுக்கு போ, உனக்கு செவி கொடுத்து உன் வேண்டுதலை நிறைவேற்றி உள்ளேன் என்றார். அபிகாயில் நாபாலிடம் வந்த பொழுது அவன் அரச விருந்துக்கு ஒப்பான விருந்து ஒன்றை தன் வீட்டில் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவன் உள்ளம் களிப்புற்றிருந்தது. அவன் மிகுந்த குடிபோதையில் இருந்ததால் பொழுது விடியம் வரை அவர் எதுவும் பேசாதிருந்தார். காலையில் நாபால் திராட்சை மதுவின் போதை தெளிந்த பின் அவன் மனைவி இவை அனைத்தையும் அவனிடம் கூறினார். அப்போது அவன் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி கல்லை போல் செயலற்றவன் ஆனான். ஆண்டவர் நாபாலை வளைத்ததால் சுமார் 10 நாள்களுக்கு பின் அவன் இறந்தான். நாபால் இறந்து விட்டதை ஆண்டவர் நாபாலை வதைத்ததால் சுமார் 10 நாள்களுக்கு பின் அவர் இறந்தார். நாபால் இறந்து விட்டதை தாவீது கேள்விப்பட்ட போது, நாபால் கையினால் எனக்கு வந்த இழிவுக்கு நிகராக நீதி வழங்கி தம் அடியானை தீமை செய்யாதவரை காப்பாற்றி ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. நாபாலின் தீமைகள் அவன் தலைமையில் விழுமாறு ஆண்டவர் அவற்றை திருப்பி விட்டார் என்றார். பின்பு அபிகாயிலை மணந்து கொள்வதற்காக தாவீது அவரிடம் தூது அனுப்பினார். தாவீதின் பணியாளர்கள் கர்மேலில் இருக்கிற அபிகாயிடம் வந்து அவரை நோக்கி, தாவீது உம்மை மணந்து கொள்ள விரும்புகிறார், அதற்காக எங்களை இவரிடம் அனுப்பினார் என்றனர். அவர் எழுந்து தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்கி, இதோ அடிமையாகிய நான் என் தலைவரின் பணியாளர்களுடைய கால்களை கழுவு பணிப்பெண்ணாக இருப்பேனாக என்றார். உடனே அபிகாயில் ஒரு கழுதையின் மேல் ஏறி விரைந்து சென்றார். பணிப்பெண்கள் 5 அவருடன் சென்றார்கள். அவர் தாவீதின் தூதர்களை பின்தொடர்ந்து சென்று அவருக்கு மனைவியானார். இஸ்ரவேலை சார்ந்த அகினோவாமையும் தாவீது மணந்து கொண்டார். அவர்கள் இருவரும் அவருக்கு மனைவியானார்கள். சவுல் தம் புதல்வியும் தாவீதின் மனைவியுமான மீகாலை கல்லீம் ஊராராகிய இலாசியின் மகன் பல்திக்கு மனம் முடித்து கொடுத்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 23, 24 மற்றும் 25 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலங்களில் உண்டாகட்டும். தொடர்ந்து தொடர்வதாக இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.